திருப்பரங்குன்ற விஷயத்துல முதலாக அந்த சிக்கலுக்கு தூபம் போட்டதே திமுக. திரள்நிதி கொண்டு வந்தார் அப்படிங்கறத இன்னமும் திரள்நிதி வாங்குறது அவமானம் இல்ல. லாட்சி மாத்திட்டு 49 கோடி வாங்கினீங்க, அது அவமானம் இல்லையா? இல்ல திரும்ப நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு இடைத்தேர்தலுக்கு எப்படி பணத்தை கொட்டுவாங்களோ சட்டமன்ற தேர்தலுக்கு அவ்வளவு காசை இறைச்சிருக்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் நாங்க பார்த்த எலெக்ஷன்லயே ரொம்ப ஒரு மோசமான எலெக்ஷன் இதுதான் அப்படிங்கறது அறப்போரைக்கும் பதிவு பண்றாங்க. காசு கொடுக்காம நீங்க செஞ்சீங்களா? தெரியல. காசு கொடுத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஏன் இந்த டிபேட்ல வந்து உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கீங்க? இதுல பார்ப்பன கடப்பான்னு பேசுறாங்கல்ல. திமுக பார்ப்பன அல்லாத அரசு வைக்குதா? அண்ணா காலத்திலேயே விபி ராமன், வெங்கட பட்டாபிராமன் ஒரு பார்ப்பனர் அந்த கட்சியில சேர்த்து பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனை தொழில் அண்ணா சொல்லிட்டாரு. நீ அவ்வளவே போகணும். எஸ்வி சேகர் வந்து அங்க போய் சேர்ந்துட்டாரு. திமுகவோட அந்த அணிக்குள்ள இருக்காரு. எஸ்வி சேகர் வந்து இவங்க கோட்பாடுபடி சனாதனியா இல்ல சமத்துவவாதியா? அதுக்கு என்ன பதில் இருக்கு? மைத்திரையை போய் சேர்ந்தாரு, அதுக்கு என்ன பதில் இருக்கு? அன்னைக்கு 67 காங்கிரஸ் வீழ்த்த ராஜாஜியோட அண்ணா கூட்டணி வச்சார். அப்ப என்ன சொன்னாரு? என் வீட்டுக்குள்ள வந்து பாம்பு வந்துட்டா கிடைக்கிற தடியை கொண்டு அடிப்பேன், அதை அந்த தடி இந்த தடின்னு பார்க்க மாட்டேன், நான் ஏதாவது தடியை கொண்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜியோட சுதந்திர கட்சியில கூட்டணி வச்சார். அப்ப அன்னைக்கு வந்து ராஜாஜியோட கூட்டணி வச்சது பார்ப்பன தடி எடுத்தார். நாங்க பார்ப்பன கடப்பாடு எடுக்கிறோம். என்ன படி இருக்குதுல்ல? நாங்க சனாதனத்தை ஏத்துக்கிட்டோமா? நாங்க வந்து மனித மதத்தை ஏத்துக்கிட்டோமா? திராவிட மாடலை முன்னோடி ராமர் திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர் ரகுபதி பேசுறாரு. திராவிட மாடல முன்னோடி ராமர்ன்ட்டு. அதே போல அண்ணன் சொல்றப்ப அதை அவர் வந்து விளக்கலை. ஏன்னா திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிலைப்பாடே கிடையாது, தாவேக்கா நிலைப்பாடே கிடையாது. திருப்பரங்குன்ற விஷயத்துல முதலாக அந்த சிக்கலுக்கு தூபம் போட்டதே திமுக தான். ஏன்னா 2024 டிசம்பர் மாசம் சையது அபுதாகின்னு ஒருத்தர் திருப்பரங்குன்ற மலமல இருக்கக்கூடிய அந்த தர்காவில் போய் வழிபாடு செய்வதற்காக, கந்தூரி கொடுப்பதற்காக ஆடு கொடி எடுத்துட்டு போறாரு. முதலா காவல்துறை வந்து அனுமதி மறுக்கிறப்ப வந்து அதுக்கு ஒரு ஜமாத்தார் பேசுறாங்க, இயக்கத்தார் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. இருந்தும் கூட அனுமதி மறுக்கப்படுது. அந்த கோயில்ல, அதாவது அந்த தர்காவில் வந்து 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஆடு கோழி பயிடப்பட்டு வருது. ஆனா திடீர்னு திமுக அரசு அந்த இடத்துல அனுமதி மறுத்த உடனே அது பிரச்சனையா மாறுது. பிரச்சனையா மாறின பிறகு அதை மையப்படுத்தி பாஜக அரசியல் பண்ணுது. திட்டமிட்டு மதுரையில வந்து இந்து முன்னணி மாநாடு போடுது, முருகனை பேசுது, மோடி அங்க போறாரு, இந்த விஷயம் விளக்கத்துல பிரச்சனை பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல தூவம் போட்டதே இந்த திமுக தான். இப்ப பாஜக வீழ்த்துறதா முதலின் நோக்கம்னா 27 இடங்கள்ல பாஜக போட்டி போடுது. எங்களுக்கு மற்ற இடங்கள்ல நாங்க தோத்தாலும் பரவாயில்ல, 27 இடத்துல பாஜக வரக்கூடாது. அப்ப 27 இடத்துல திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க தான் போட்டிடுவாங்க. இந்த 27 தொகுதிகளில் சிறப்பு கவனம் எடுக்கப்படும். 27 தொகுதிகளுக்கு எல்லாரும் போங்க அப்படின்னு சிறப்பு கவனம் எடுத்தாங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இவங்க எப்ப வேணாலும் திமுக நிலைப்பாட்டை மாற்றிக்கணும். 4 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல ஐயா ஸ்டாலின், இந்த ஆண்டு போனார். அது வந்து ஒரு ஜனநாயக ரீதியான செயல்பாடுங்கிறாங்க. அந்த கூட்டத்தில் போய் ஐயா ஸ்டாலின் மோடியை வந்து புகழ்ந்து பேசினார். என்ன பேசினார்னா, நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போற பிரதமரோட தொலைநோக்கு பார்வை பாராட்டத்துக்கு, நாட்டை வந்து பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டியும் கொண்டு வந்து பொருளாதாரத்தை அதல பாதத்துக்கு தந்தவர் மோடி, அது உலகத்துக்கே தெரியும். ஆனா மோடியை வச்சுக்கிட்டு மோடிக்கு முடிய நாட்டை வளர்ச்சி பாதையை கொண்டு வராரு அப்படின்னு புகழ்ந்தவர் ஐயா ஸ்டாலின். அதே போல இந்த திமுக ஆட்சி காலத்துல பாஜக ஆதரவாக நடந்தது அத்தனை சொல்லணும். இங்க வந்து என்ன சொல்றாங்க? எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல, பாஜக வஞ்சித்து விட்டது, இது இங்க. ஆனா டெல்லியில போய் டிஆர் பாலு பேசுறப்ப வெள்ளி தட்டுல வச்சு 11 மருத்துவ கொள்கையை கொடுத்தது மோடி. பாஜக இணக்கமானம் தான் அதை சாதிக்க முடிச்சுன்னு. இங்க வந்து 2024 நினைக்கிறேன், அந்த வெள்ள சமயத்துல, தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ள சமயத்துல உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்கறோம், கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நிர்மலா சீதாராமன் நோக்கி உதயநிதி பேசினார். இங்க அதே சமயத்தில் டிஆர் பாலு போய் டெல்லியில போய் நிதியமைச்சர் போய் ஒரு பேரிடரை பார்வையிடுறது பெரிய விஷயம், அவங்க வந்து கரிசனம் கொண்டிருக்காங்க, அக்கறை கொண்டிருக்காங்கன்னு ஒரே நேரத்தில் 2 கருத்து, ஒரே நேரத்தில் இங்க ஒரு கருத்து, அங்க ஒரு கருத்து. அப்ப பாஜகவை திமுக எப்போதும் உறுதியா இருக்காது, அது வரலாறு. இன்னும் சொல்ல போனா, நான் பல இடங்களை பதிவு பண்றேன், இங்கேயும் பதிவு பண்றேன், பாஜக இந்தியா முழுக்க வளர்றதுக்கு காரணமே திமுக தான். முதல் வாஜ்பாய் ஆட்சி 13 நாள் தான், 2வது வாஜ்பாய் ஆட்சி 13 மாசம் அம்மையார் ஜெயலலிதாவோட ஆதரவோட. அந்த 13 மாசம் 13 நாள்னு 5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவேற்ற முடியாம தடுமாறி கொண்டிருந்தப்ப ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி பாஜக கூட்டணிக்கு போய் முதலாக வாஜ்பாய் காரங்கள்ல 5 ஆண்டு காலம் அதிகாரத்தை கொடுத்தது திமுக. அந்த 5 ஆண்டு காலம் அதிகாரத்தை கொடுக்கல, நாடு முழுக்க பாஜக அரசு வளர்ந்திருக்காது. 2014 மோடியே கிடையாது. அப்ப எல்லாத்துக்கும் தூவம் போட்டது தானே. அப்ப இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா, ஐயா கருணாநிதி வந்து RSS வந்து திராவிட கழகம் போல ஒரு சமூக இயக்கம் பேசியிருக்காரு.
இதை விட கொடுமை என்னன்னா, பாபர் மசீதியை வந்து பாஜக இடிக்கல, வேற சில இந்துத்துவ அமைப்பு இடிச்சுன்னு. இப்படி பாஜகவோட இணக்கமா இருந்து எல்லா பாஜகத்தையும் செஞ்சது திமுக. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் பாஜக பி டீம் அப்படின்னு முத்திரை குத்துறாங்க. இந்த பாஜக பி டீம் முத்திரை குத்துற நோக்கம் என்னன்னா, இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் வாக்குகளை வந்து தங்களே தன்மைப்படுத்திக் கொள்ளுங்கிற ஒரே நோக்கம் தானே ஒழிய மற்றபடி திமுகவோட எந்த கோட்பாடோ கொள்கை நடந்தோம் எதுவுமே கிடையாது. இன்னுங்கள போனா சனாதனத்தை ஒழிப்போம்னு யாரு? உதயநிதி. இவங்க எல்லாம் பாராட்டினாங்க, அதாவது ரொம்ப அருமையா பேசிட்டாரு. ஆனா உதயநிதிக்கு சனாதனம்னா என்னங்கிற புரிதலே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, அதே உதயநிதி சில வாரங்கள்ல மறுபடி பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டில சொல்றாரு, நான் சனாதனத்தை ஒழிப்போம்னு ஒரு மதத்தை குறிப்பிட்டு சொல்ல, எல்லா மதத்தையும் சொன்னேன். எல்லா மதத்தையும் சொன்னீங்கன்னா இந்து மதம் தவிர்த்துட்டு இஸ்லாத்திலேயோ கிறிஸ்துவத்திலேயோ பௌத்தத்திலேயோ சமணத்திலேயோ ஆசீர்வாதத்திலேயோ எந்த மதத்துல சனாதனம் இருக்கு? சனாதனம்னா இந்து மதம் தான். பிறப்பின் வழியே பேதம் கற்பிக்கிறது, உயர்கால் கற்பிக்கிறது, சாதியை கட்டாயம் கொண்டிருக்கிறது இந்து மதம் தான். நான் இந்து மதத்தை சொன்னேன்னா அது சரியான வாதம். நான் எல்லா மதத்தையும் சொன்னேன்னா கிறிஸ்துவத்துல சாதி இருக்கா, இஸ்லாத்துல சாதி இருக்கா? அப்ப அவருக்கு சனாதனம் பிடித்தாங்க புரிதல் இல்லை. இன்னும் போனா 33 வயசுல அதே உதயநிதி பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த 7ஆம் அறிவு படம் வர்றப்ப அதுல ஸ்ருதிகாசன் ஒரு வசனம் பேசுவாங்க, நாட்டை கெடுக்கிறது ரிசர்வேஷன் கரப்ஷன் அப்படின்னு பேசுவாங்க. அந்த வசனம் வந்து வைக்கிறப்ப சூர்யா கூப்பிட்டு ரிசர்வேஷனுக்கு தான் அந்த படத்துல வசனம் இருக்கு, அதை நீக்குங்க அப்படின்னு சொல்றப்ப உதயநிதி சொன்னாராம், அது இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாராம். அதை பத்தி அவரே சொல்றப்ப சொல்றாரு, எனக்கு அப்ப பத்தி அதை பத்தி புரிதல் இல்லைன்னு. படத்துல இடைமறை கையா வசனம் இல்லை, ரிசர்வேஷன் நாட்டை கெடுக்குது அப்படின்னு இருக்கு. அப்ப ரிசர்வேஷன் வேணுங்கிற புரிதலே 33 வயசு வரைக்கும் இல்லாதவர் தான் உதயநிதி ஸ்டாலின். அதனால திமுகவுக்கு எதை பற்றி பேசுவதற்குமான தார்மீகம் இல்லை அப்படின்னு சொல்றேன். அவங்க பதில் சொல்ல முடியாம ஆமக்கறி அதக்கறி இதெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான வாதம். அம்மா போன்ற மூத்த தலைவர் மக்கள்லாம் அப்படி பேசக்கூடாது. நீங்க கருத்திலா பேசுங்க. ஆமக்கறி சாப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப மான்கறி சாப்பிட்டாங்கன்னு உங்க உதயநிதி மேல விமர்சனம் வச்சாங்க, அதை நான் பேசலாமா? அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால இந்த தேர்தல் முடிவுல நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வெற்றி, பெறக்கூடிய வாக்குங்கிறது ஜனநாயகத்துல நம்பிக்கைக்குரிய நம்பிக்கை நாற்றுகள் அப்படின்னு பாக்குறோம். ஆமைக்கறி சாப்பிட்டதுங்கிறது நான் சொல்லவே இல்லை, உங்களுடைய தலைவர் தான் சொல்லிட்டு இருந்தார். அது என்ன பிரச்சனை? அது ஒரு பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தாங்க பிரச்சனை. நான் வந்து மாவீரன் வந்து எனக்கு ஷெஃபா இருந்தாரு, இப்படி வெட்டணும், இப்படி மசாலா போடணும், இப்படி துப்பாக்கியை பிடிச்சு சுடணும்னு சொன்னாரு. அவர் ஃபியூ செகண்ட்ஸ் தான் செய்து மக்களை ஏமாற்றி திரள் நிதி கொண்டு வந்தார் அப்படிங்கறத இன்னமும் யாழ்ப்பாண தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் திரள்நிதி வாங்குறது அவமானம் இல்ல. லாட்சி மாத்திட்டு 49 கோடி வாங்குனீங்களே, அது அவமானம் இல்லையா? திரள்நிதி லாட்சி மாத்திட்டு 49 கோடி வாங்குனீங்க. அதுக்கு எலக்டோரல் பாண்ட் எலக்ட்ரல் பாண்ட் எடுத்தீங்க, அது கொடுக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரல் பாண்ட் திமுக இருக்குது. ஆனா எலக்ட்ரல் பாண்ட்ல 49 கோடி வாங்கி இருக்கு. கொடுக்கப்பட்ட ஒரு முறைமை தானே. அந்த முறைமையில எல்லா கட்சியும் அந்த தேர்தல் பத்திரங்கள் முறையை திமுக எதிர்க்குது. ஆனா தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமா லாட்சி மாத்திட்டு 49 கோடி வாங்குறீங்க. நாங்க யாருக்கு வாங்குறோம்? மக்கள்கிட்ட வாங்குறோம். மக்கள்கிட்ட வாங்க என்ன பிரச்சனை? நாங்க முறையீடு பண்ணோமா? அப்புறம் விடுதலை புலிகள் பேசுறீங்க. விடுதலை புலிகள் பத்தி இந்தியா கூட்டணி நிலைப்பாடு என்ன? இந்தியா கூட்டணி நிலைப்பாடு விடுதலை புலிகளை ஏற்குதா இல்ல எதுக்குதா சொல்லுங்க. 2000 நான் சொல்றேன் 2010-11 இதே தமிழ்நாடு சட்டமன்றத்துல அங்க இலங்கை வந்து பொருளாதார தடை விதிக்கணும், அது வந்து போர்க்குற்றம் செஞ்ச நாடு, இனப்படுகொலை செஞ்ச நாடு அப்படின்னு தமிழ்நாடு சட்டமன்றத்துல அம்மையார் ஜெயலலிதா தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் போட்ட பிறகு 2014 வரைக்கும் இந்த மத்தியில் இந்த காங்கிரஸ் ஆட்சி அந்த தீர்மானத்தை ஏற்கவே இல்லை. அந்த தீர்மானத்தை மீறி ராஜபக்சே கூப்பிட்டாங்க. அப்ப எழுத்தீங்களா? நீங்க மாநில சுயாட்சி பேசுறீங்க, எழுத்தீங்களா? விடுதலை புலிகள் அவ்வளவு கரசை கொண்டு நீங்க இந்தியா கூட்டணி மறுபடியும் ஆட்சி வந்தா புலிகள் மீது தடை நீக்கப்படும் சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். பிரபாகர் ஒரு போராளி சொல்லுங்க பாப்போம். அப்புறம் என்ன பேசுறீங்க? புலிகளை கொச்சைப்படுத்தி பேசுறது திமுக காரங்க. என்ன நிலைப்பாடு இருக்கு உங்களுக்கு? இதுல புலிகளோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவு என்ன அப்படிங்கிறது திமுக நிலைப்பாடு தெரியும். திமுக நிலைப்பாடு சொல்லுங்க. திமுகன்னு தனியா பிரிச்சு அப்படின்னு பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு ஆதரவாக எவ்வளவு நலத்திட்டங்களை புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்க அவங்க ஆதரவு வச்சிருக்கீங்க, அவர்களுடைய நலனுக்காக என்னத்தை கிள்ளி போட்டிருக்கீங்க அதை சொல்லுங்க. திரள்நிதி பெறுகின்ற உங்களுடைய தலைவர் 2009 நான் சொல்றேன் 2009 ஐயா கருணாநிதி இதே தமிழ்நாட்டுல இன்னைக்கு திமுக ஆதரிக்கக்கூடிய கொளத்தூர்மணி, இன்னைக்கு திமுக ஆதரிக்கக்கூடிய கு ராமகிருஷ்ணன், இவங்க எல்லாம் 2009 கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்து இதே திமுக அரசு.
அது மட்டும் இல்லாம ஐயா மணியரசன் அண்ணன் சீமான் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட சமயத்துல ஐயா கருணாநிதி பேசுனது, நாம் பேசுற பேச்சு சிங்களர்களுக்கு கோபத்தை உண்டாக்கும், ராஜபக்சேவுக்கு கோபத்தை உண்டாக்கும், சிங்களர்களுக்கு கோபத்தை உண்டாக்காத வகையில பேசணும்னாரு. யாரு? ஐயா கருணாநிதி. அப்படி சொல்லி எல்லாரும் கைது பண்ணாரு. ஆனா 2012 டெசோ மாநாடு, டெசோ கூட்டம்னு ஆரம்பிச்சாரு. அப்ப அதே கருணாநிதி ஐயா சொன்னாரு, நாம் இடுகிற முழக்கம் ராஜபக்சே செவிப்பறை வைக்கணும்னு. அதிகாரத்தில் இருக்கிறப்ப சத்தம் இல்லாம பேசுங்க, ராஜபக்சே கோவம் வந்துடும். அதிகாரத்தை விட்டு இறங்கின பிறகு ராஜபக்சே செவிப்பறை வைக்கணும்னா என்ன நிலைப்பாடு? சென்னை நீதிமன்ற வளாகத்துக்குள்ள காவல்துறை ஏவி விட்டு அன்னைக்கு நீதிபதியோட மண்டையை உடைச்சது எந்த ஆச்சு? யார் ஆச்சு? இதே விசிகாவை சேர்ந்த 50 பேர் மேல குண்டாஸ் போட்டது எந்த ஆச்சு? முத்துக்குமார் தீக்குள் சேர்ந்து போனாங்களே, முத்துக்குமார் யாரும் தெரியுமா? இங்க முத்துக்குமார், லண்டன்ல முருகதாசன், கடலூர் தமிழ்வேந்தன், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டியில வி. சிவாலி வச்சிருந்தேன், மலேசியா ஆனந்த் அப்படின்னு உலகம் முழுக்க 18 தமிழர்கள். முத்துக்குமாரோட என்ன கடைசியா சொன்னாரு? என் உடலை அடக்கம் பண்ணாதீங்க, என் உடலை வச்சு இந்த போராட்டத்தை பெருக பண்ணுங்கன்னு. அந்த முத்துக்குமார் உடலை அவசரமா அடக்கம் பண்ணது எந்த ஆட்சி? இதே திமுக ஆட்சி தானே. செத்து போன முத்துக்குமார் யாரை குற்றம் சுமத்தினாரு? இதே திமுக தானே. அதுக்கு பதில் என்ன? முத்துக்குமார் படத்தை வச்சு ஒரே ஒரு தடவை திமுக மரியாதை செஞ்சுச்சு. செத்து போன 18 பேர்ல யாராவது மரியாதை செஞ்சு சொல்லுங்க. நான் திமுக ஆதரிக்க ஆரம்பிச்சிடறேன். நீங்க ஆதரிக்கவே தேவையில்லை. பட்டியல் கொடுக்குறீங்கல்ல, இது எதையுமே மாவீரனுடைய உறவினர்கள் ஏற்றுக்கொள்வதே. நீங்க தான் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், மக்களுக்கும் தெரியும், அந்த தமிழ் உணர்வாளர்களுக்கும் மாவீரனுடைய உறவினர்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்க, சீமானை நம்பாதீர்கள், சீமானை நம்பாதீர்கள் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதெல்லாம் நான் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு கேள்விதான் நான் சொல்றேன், விடுதலை புலிகளை மாவீரராக திமுக ஏற்குதா? நிச்சயமா. எங்களுடைய காட்டுங்க. அப்படி மாவீரரா சொல்லப்படுற விடுதலை புலிகளை தடை வச்சுக்கிற காங்கிரஸ் கண்டிச்சிங்களா, பாஜக கண்டிச்சிங்களா? எனக்கு காட்டுங்க. விடுதலை புலிகள் தடை போட்டுருக்கு பாஜக, காங்கிரஸ் தடை போட்டுருக்கு, நாங்க திமுக கண்டிச்சோம். எனக்கு காட்டுங்க. 5 வருஷத்துல காட்டுங்க. கடந்த 5 வருஷத்துல காங்கிரஸ் ஆட்சி விட்டு 2014 இறங்குறப்ப இறங்குறத தடை போட்டாங்க புலிகள் மேல. அப்ப கண்டிச்சீங்களா? நீங்க ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா? காட்டுங்க. நீங்க எவ்வளவு வேணா அந்த ஒரே ஒரு பாயிண்ட வச்சு மைண்ட், ஆனால் உங்களுடைய சுயரூபம் எழுந்து நிற்கிறீர்கள் பொதுமக்களுக்கு நல்லா தெரியும். இந்த விடுதலை புலிகளுடைய இயலாமையை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்வை இதை திரும்ப திரும்ப பேசாதீர்கள். மட்டுமே தான் நீங்க இதை பேசுறீங்க. அவர்களுடைய இயலாமையை நீங்கள் இதுக்கு மேல நான் பேச மாட்டேங்கிறீங்க. 2013 காங்கிரஸ் விட்டு வெளியேறீங்க, கூட்டணி விட்டு. 2013 நீங்க எவ்வளவு வேணா பேசுங்க, மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை. அதுல முதல்ல 2013 காங்கிரஸ் விட்டு வெளியேறீங்க. ஒவ்வொரு 2013 கேலண்டரா எடுத்து பேசுங்க. ஒரு கேள்வி மாட்டார்கள் மக்கள் உங்களை. இப்போது கூட எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் இந்த இலங்கை வாழ் தமிழர்களுக்காக செய்திருக்கக்கூடிய அந்த மறுவாழ்வு அப்படிங்கிற இந்த மாதிரி மறுவாழ்வை அந்த இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த திரும்ப திரும்ப ஹிஸ்டரியை திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை நம்ப தயாராக இல்லை. காசு கொடுக்காம நீங்க செஞ்சீங்களா? தெரியல. மிக சிறப்பான காசு கொடுத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ஏன் கம்ப்ளைன்ட் கொடுக்கல? வந்து ஏன் இந்த டிபேட்ல வந்து உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கீங்க? ஊருக்கே தெரியுமா? ஊருக்கே தெரியும் திமுக காசு கொடுத்து. அதையே கம்ப்ளைன்ட் பண்ணல. எங்க அதாவது நான் சொல்றேன், வெட்டு பேச்சா இருக்கு. எடுத்துக்கலனா கூட பொதுவாக இந்த தேர்தல்களில் வந்து பணப்புழக்கம் இருக்கிறது வந்து பொதுவான விமர்சனம். ஐயா செய்றீங்க அது இல்ல யாரும் சொல்ல முடியாது. எல்லா கட்சியினருமே அப்படிதான். பறிமுதல் செய்யப்பட்ட நாடு தேர்தலின் தரப்புல பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மட்டுமே 1000 கோடி. பறிமுதல் செய்யப்பட்ட பணமே 1000 கோடினா எவ்வளவு பணம் உள்ள புழங்கிருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா தேர்தலத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. இப்போ புகார் நம்ம கொடுக்குறோம், நம்ம பேசுறோம், கருத்தையா எடுத்து வைக்கிறோம், வாதங்கள் வைக்கிறோம். ஆனா என்ன கெடுவாய்ப்புனா, இங்க துண்டறிக்கை கொடுத்ததுக்காக, ஹைட்ரோகார்பன் திருத்தத்துக்காக, துண்டறிக்கை கொடுத்ததுக்காக வளர்மதி கை செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா கடந்த 10 ஆண்டுகள் எடுத்துக்கங்க, காசு கொடுக்கப்பட்டதுக்காக இல்ல காசு வாங்கினதுக்காக யாராவது ஒருத்தர் சிறைக்கு போனாங்கன்னா இல்லை. ஏன்னா தேர்தலத்தோட அதிகபட்ச நடவடிக்கையை தேர்தலை தள்ளி வைக்கும். ஒரு தேர்வு ஒருத்தர் எழுதுறாரு, தேர்வில் ஒரே ஒரு மாணவர் முறையீடு பண்றாருன்னா என்ன பண்ணணும்? அந்த மாணவர் மீது தகுதி நிற்கும். ஆனா என்ன பண்றாங்க? தேர்வை தள்ளி வச்சா இருக்குமோ அதே போல அரவக்குறிச்சியில, தஞ்சாவூர்ல, ஆர்கே நகர்ல தேர்தலை தள்ளி வச்சாங்க. யாரு எந்த வேட்பாளர் காசு கொடுத்தா?
யாரு காசு கொடுத்து இந்த முறையீடு பண்ணா அவங்களை கைது பண்ணது, கட்சியை வந்து தடை பண்ணது, குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் தொகுதியாக தடை பண்ணது, வேட்பாளர் தகுதி நீக்கம் பண்ணது எதுவுமே கிடையாது. இப்ப அதிகபட்ச நடவடிக்கையை தேர்தல் தள்ளி வைப்பாங்க. தள்ளி வைக்கிறப்ப காசு இருக்கக்கூடிய திமுக அதிமுக மறுபடியும் காசு கொடுத்து சந்திக்கும். காசு இல்லாத நாங்க என்ன பண்ணுவோம், மறுபடியும் சந்திக்கிறப்ப ரொம்ப சிரமப்படுவோம். அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த அமைப்பு முறைக்குள்ள காசு கொடுக்கறத கண்டிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதான் ஜனநாயக தொடர்ச்சியா அறப்போர் இயக்கம் வந்துங்கய்யா. அறப்போர் இயக்கம் வந்து இந்த தேர்தல் குறித்தான விஷயங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க இப்ப இந்த தேர்தலுக்கு முன்பாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கிராமமா போய் நான் என்னோட ஓட்டு விற்பனைக்கல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி யாரும் ஓட்டு காசு வாங்காதீங்கன்னு பரப்புரையை செஞ்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அனலைஸ் பண்ணி இந்த எலெக்ஷன் வந்து கொடூரமான ஒரு தேர்தல், அவ்வளவு பணத்தை வந்து மணி ஃப்ளோ அவ்வளவு இறக்கி இருக்கிறாங்க ரெண்டு மேஜர் பார்ட்டிஸ் ரெண்டுமே. குறிப்பா மயிலாப்புற தாவேலு அவர்களுக்கு சொந்தமான இடத்துல, காரைக்குடில சிதம்பரம் அவருடைய இடத்துல, இன்னும் சில இடங்கள்ல தேர்போகி பாண்டி போன்ற இடத்துல, இதெல்லாம் பல இடங்கள்ல காசு அவ்வளவு அள்ளி எரிச்சிருக்கிறாங்க. ஒரு இடைத்தேர்தலுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். இடைத்தேர்தல் நடக்குதுன்னா அங்க மக்களுக்கு இது ஒரு தடவை எலெக்ஷன் வரும்போது இடைத்தேர்தல் காசு கொடுக்குறாங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஒரு இடைத்தேர்தலுக்கு எப்படி பணத்தை கொட்டுவாங்களோ, சட்டமன்ற தேர்தலுக்கு அவ்வளவு காசை இறைச்சிருக்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் நாங்க பார்த்த எலெக்ஷன்லயே ரொம்ப ஒரு மோசடித்தனமான மோசமான எலெக்ஷன் இதுதான் அப்படிங்கிறது அறப்போரைக்கும் பதிவு பண்றாங்க. எத்தனையோ ஆட்சி முறையை கண்டிருக்கோம். நம்ம ஆட்சியினுடைய சிறப்பு, மக்களுக்கு என்னெல்லாம் நல்ல நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை அணைகள் கட்டியிருக்காங்க, எந்த அளவுக்கு விவசாயத்தை பெருக்கியிருக்காங்க, இதன் சார்பில் தான் ஓட்டுக்கள் போடப்பட்டது ஒரு காலம் வரைக்கும். ஒத்துக்குவீங்க நினைக்கிறேன். ஒரு காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி யார் பணம் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு ஓட்டு போடுற மனநிலைக்கு நாம்ளே மக்களை தள்ளிக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு தோணுது எனக்கு. இல்லை, அதாவது நீங்கள் அணைகள் இல்லாத போது அணைகளை கட்டணும், அணைகளை கட்டியது பெரிதாக இருந்தது. அதற்கு அடுத்து கல்வி நிறுவனங்கள், யூனிவர்சிட்டிஸ், ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சியை கொண்டு வந்தோம். புரட்சி தலைவர் அண்ணா யூனிவர்சிட்டி கொண்டு வந்தார். இன்னும் சொல்லப்போனால் பிசியை ரத்து பண்ண உடனே மிகப்பெரிய அளவில் டிகிரி படிக்க போனாங்க. அவங்களை தொழில் கல்வி கற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று அண்ணா யூனிவர்சிட்டி கொண்டு வந்தார். அப்படி மிகப்பெரிய நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், யூனிவர்சிட்டிஸ்லாம் கொண்டு வந்தோம் சார். அதற்கு அடுத்த நிலையில் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து இப்போ நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் வந்து குளோரிஃபைடு இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன்கிற புத்தகத்தில் இந்த சமூக நல திட்டங்கள் என்பது தெற்காசியாவுக்கே வழிகாட்டும் விதமாக இருக்குன்னு அவர் சொல்கிறார், ஒரு பொருளாதார அறிஞர். இது வளர்ச்சியை வந்து ஒரு சாராருக்கு மேலே பெருக்கிக்கிட்டே போய் வறுமையை கண்டுகொள்ளாமல் விட்டால் ஒரு இரண்டுக்குமான அந்த ஏற்றத்தாழ்வு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதனால் இந்த இலவச திட்டங்கள் நாங்கள் கொடுக்கறது விலையில்லாத பொருட்கள் என்று கொடுப்பது மக்களுக்கு தேவை இருக்கிறதுங்கிற அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு தாயாக இருந்து கொடுக்குறோம். இப்போ இது குடிமகன்களுக்கு இது வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ரேஷன் அட்டையில் உங்களுடைய தகுதியை எனக்கு இந்த பொருட்கள் வேண்டாம் என்கின்ற அளவுக்கு வெள்ளையாகவோ மஞ்சளாகவோ மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜென்டலாக வந்து டிக்ளேர் பண்ணலாம். நான் வந்து உனக்கு கிடையாதுன்னு இந்த அரசு சொல்வதற்கு தயாராக எப்போதும் இல்லை. இந்த அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஐயா எனக்கு போதும், எனக்கு பெருகி விட்டதுன்னு நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுங்கள். இந்த திட்டங்கள் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடும். ஆனால் அதை விட்டுட்டு நீ அவனுக்கு கொடுக்காத, நீ இவனுக்கு கொடுக்காத, இந்த கோரிக்கை வேண்டாம் என்று சொல்லுகிற எத்தனை கட்சிகள் தங்கள் வீட்டினுடைய ரேஷன் அட்டையை அப்படி மாற்றிருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வாங்குகிற ஓட்டோட வால்யூம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களுடைய கொள்கை இது, நாங்கள் இலவசமே வேண்டாம், எங்களுக்கு ஓட்டு போடுவர்கள் தயவு செய்து போய் அதை மாற்றிட்டு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ இதற்கான வாய்ப்பு இங்கே இருக்குது சார். இதை நான் திணிக்கிறது இல்லை. வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அவன்யும் உங்களுக்கு எவ்வளோ ஓப்பனாக இருக்குது. இப்ப நான் கூட வெள்ளை கார்டு வச்சிருக்கேன். அது வேண்டாம் என்று சொல்றது இருக்கு பாருங்க, அது ஒரு மனநிலை அப்படி வேணும். மக்கள் வந்து வாக்கு காசு கொடுத்தா வாங்குற நாளைக்கு வந்துட்டாங்க. சரி, அதாவது அதிகாரப்பூர்வமற்ற முறைகேடான பணத்தை வாங்குற நாளைக்கு வந்துட்ட ஒருத்தனை நீங்க அரசு அதிகாரப்பூர்வம் தர காசை வாங்காதீங்கன்னு எப்படி வாங்க? அதான் சொல்ல வரேன். இல்ல அப்போ இப்ப எப்படிப்பட்ட மனநிலைக்கு வந்துட்டாங்க? இல்ல இப்போ எனக்கு ஓட்டு போட காசு கொடுக்கல போராட்டம் பண்றாங்க. மக்களை ஆசிரியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. வளர்ந்துருக்கோம்னா அங்கேயும் கொடுத்துருங்க, ஊதிய உயர்வு கொடுத்துருங்க. இப்போ அடுத்த தேர்தல் அறிக்கையில அதெல்லாம் தூய்மை பணியாளர் இருந்தா பாக்குறீங்களா? செவிலியர் கோரிக்கை நிறைவேற்றீங்களா? ஆசிரியர் பொதுமக்கள் பணி அமர்த்தீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலையே. உங்க போராட்ட காலத்துல ஒரு ஆசிரியர் தற்கொலை செத்து போனாரு. தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அந்த பெண்கள் வேலை பாய்க்கின்ற அந்த நிலைமை மிக அதிகமாக இருக்கிறது. இதையே பேசிட்டு இருங்க பாருங்க.